ஒரு குழந்தை என்ன விதமான கேம் விளையாடுறாங்க? அவங்க எப்படி விளையாடுறாங்க? இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையோட வே ஆஃப் லாங்குவேஜா இருக்கும். கண்டிப்பா. நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அவங்க டாய்ஸ வச்சு விளையாடுறாங்கல்ல, அதுதான் அவங்களோட என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்களோ, அதுதான் அவங்க லாங்குவேஜ். டாய்ஸ்ன்றது அவங்களோட வேர்ட்ஸ் தான். நெறைய பேரண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரே மாதிரி டாய்ஸ வச்சு எப்ப பார்த்தாலும் விளையாடுறாங்க. இல்ல எப்ப பார்த்தாலும் டீச்சரு, டாக்டர் அப்படின்ற மாரி ஒரு ரோல் பிளே மாதிரி விளையாடுறாங்க. மத்த பசங்கள வந்து அதிகாரம் செய்ற மாதிரி வந்துட்டு, நான் என்ன சொல்றேனோ, அத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இல்ல எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நான் ஒரு ஸ்பைடர் மேனு, நான் வந்து வானத்துல பறப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடும்போது அது அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் அது எல்லாம் தான் உங்களுக்கு காமிக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நான் ஹேப்பியா இருக்கேன், நான் வந்து கோவப்படுறேன், நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன், எனக்கு வந்து நீங்க பண்றது பிடிக்கல, இந்த வீட்டோட என்விரான்மென்ட் சரியில்ல அப்படின்றதெல்லாம் அவங்களால வேர்ட்ஸால போட முடியாது. பட் அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல நடக்கிற விஷயங்கள், அப்பா, அம்மா என்ன பேசுனாங்களோ, அதெல்லாம் தான் அவங்களோட கேமா இருக்கும். அவங்க கிட்ட என்ன டாய்ஸ் இருக்கோ, அத வச்சு தான் அவங்க விளையாடுவாங்க.